ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம பிரீத்தி ஜோடியா கிளீட்டர் இந்த பேர் உள்ள மிக்சி தான் எனக்கு ரொம்ப நாளாக வாங்கணும்னு ஆசை. மிக்சி இருக்குது, இருந்தாலும் இது ரொம்ப ஈஸியாக இருக்குதுன்ற மாதிரி ஒரு வெஜிடபிள் கட் பண்ணுறதுக்கு ஜூஸ் போடுறதுக்கெலாம் ரொம்பவே யூஸாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் பார்த்தேன். இதில் வந்து 5 ஜார் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து மசாலா, இன்னொன்று வந்து பெரிய ஜாரு, நம்ம நடுத்தரமான ஜாரு, நம்ம நார்மல் மிக்சியில் வர மாதிரியே இருக்குது. இப்போ இந்த இது வந்து இந்த மிக்சி ஜார் வந்து மாஸ்டர் ஜாருன்றாங்க. ஏன்னா இது வந்து காய்கறி சீவுறது நார்மல் மிக்சி ஜாருக்கு வந்து இருக்கிற மாதிரி இல்லை. இப்போ இதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு மோட்ரு கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம வந்து எப்போவே நார்மல் ஜார்னால் அப்படியே பொருத்துவோம்ல, கீழே அந்த அடியில் உள்ள பாட்டம் வந்து சீக்கிரம் வேஸ்டேஜ் ஆகிடும். ஆனால் இது வந்து அப்படி கிடையாது, நல்லா சேஃப்டி, இதுக்கே சேஃப்டி பர்பஸாக கொடுத்துருக்காங்க. வேலையை பார்க்குறவர் இவர் தான் மாஸ்டர் ஜாருன்னு இதுக்கு பேர். ஏன்னா இது வந்து காய்கறி, இது வந்து நம்ம இப்படி பொருத்திட்டு காய்கறி சீவுறது இதில் வந்து நம்ம வந்து இதை எடுத்து இப்படி இது பண்ணி இந்த சீவுறது, இது காய் பண்ணிக்கலாம். இதை இந்த பிளேடு 2 பிளேடு கொடுக்குறாங்க. இது வந்து பொரியலுக்கு, பீட்ரூட்டு பொரியல், கேரட்டு பொரியல், எந்த பொரியல் இருந்தாலும் இந்த சீவல் போட்டோம்னா இதை அப்படியே வச்சு இப்படி கிளிக் பண்ணோம்னா அதை அப்படியே இதை எடுத்துகிட்டு அதை செட் பண்ணோம்னா அதுவும் செட் ஆகிடும். இதை ஒன்று மாற்றி நம்ம வச்சு செஞ்சுக்க வேண்டியது தான். இது பாருங்கள், இப்போ எப்படி செய்யறதுன்னு நான் காட்டுறேன் பாருங்களா. வெஜிடபிள் எப்படி கட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு காட்டுறேன். நான் உங்களுக்கு கேரட் கட் பண்ணி காட்டுறேன் பாருங்களா. நான் ஆக்சுவலாக ஒரே ஒரு இதில் தான் வச்சேன். கேரட் வந்துடுச்சு பாருங்களா, சீவல் மாதிரி வரும். எடுத்து நிறுத்திட்டேன் பாருங்களா. கேரட் எப்படி சீவிருக்குன்னு காட்டுறேன் பாருங்க. பாருங்களா, வெள்ளரிக்காய் எவ்வளோ சூப்பராக ஸ்லேஸாக ஒரே ஈவனாக இருக்குது பாருங்களா, பார்க்கவே அழகாக இருக்குது. இதை எடுத்து காட்டுறேன் பாருங்க, ஸ்லேஸாக இருக்குது பாருங்களா. ஆனியன் பாருங்களா, ஆனியன் கட் பண்ணி காட்டுறேன். ஒரே பாயிண்ட்டு தான், அவ்வளோதான். வச்ச உடனே பாருங்களா. இது பாருங்களா, ஸ்ப்ரிங்காக பிரியாணிக்கெலாம் எவ்வளோ வந்தாலும் இதை மாதிரி கட் பண்ணிக்கலாம். வீட்டுக்கு பிரியாணி சூப்பராக இருக்கும். எடுத்துட்டு இதில் அதை கரெக்டாக பீட்ரூட்டு பொரியலுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்களா. நம்ம ஒன்று பெருசு ஒன்று சிறுசுமா நம்ம கட் பண்ணுவோமா, இதில் எவ்வளோ அழகாக ஒரே ஈவனாக இருக்குது பாருங்களா. பொரியல் செஞ்சாலும் அதோட டேஸ்ட்டே வேறு மாதிரி இருக்கும் போல். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. என்னை மாதிரி உள்ளவங்க எல்லாருமே இதை வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. அது உங்களுக்கு டெமோவாக பண்ணி காட்டினேன் இப்போது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அதாவது தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. இருந்தால் உங்களுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மறக்காம. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.